Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருமிருதி ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் எதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray, our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கிவ் யூஸ் திஸ் டே யுவர் டெய்லி பிரெட். வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அண்ட் ஃபார் கிவ் யூஸ் யுவர் டெபிட்ஸ் அஸ் வி ஃபார் கிவ் யுவர் டெபிட்டர்ஸ். வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. அண்ட் லீட் யூஸ் நாட் த டெம்டேஷன்ஸ் பட் டெலிவர் யூஸ் ஃப்ரம் த ஈவல். For thine is the kingdom and the power and the glory forever. Amen. எசேக்கியேல் 10வது அதிகாரம் வசனம் 1 முதல் 22 வரை. Ezekiel chapter 10 verse 1 to 22 verse 1. இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்திலே இந்திரநீலத்தின் போன்ற சிங்காசனம் சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவைகளுக்கு மேலே காணப்பட்டது. Then I looked and behold in the firmament that and was above the head of the cherubims there appeared over them as it were a spare stones, the appearance of the likeness of the stone thereon. வசனம் 2. அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீன்களின் கீழே இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து கேருபீன்களின் நடுவே இருக்கிற அக்கினி தாளர் உன் கையை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். அப்படியே அவன் என் கண்ணான உள்ளே பிரவேசித்தான். And he speak unto the man and clothed with an line and said, Go in the but when the wheels.
he went under the cherubim and filled many hands with the cloaks of the fire from the but when the cherubims and scattered them over the city, and he went in my shagad. வசனம் 3. அதற்கு புருஷன் உள்ளே பிரவேசிக்கையிலே கேருபீன்கள் ஆலயத்தின் வலது புறத்திலே நின்றன. ஒரு மேகமே உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. Now the cherubim stood on the right side of the house when the man went in, and the cloud filled the inner court. வசனம் 4. கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்தது. எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே இருந்து ஆலயம் மேகத்திலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாரத்தினால் நிறைவிற்று. Then the glory of the Lord went up from the cherubim and stood over the threshold of the house, and the house was filled with the cloud, and the court was full of the brightness of the Lord glory. வசனம் 5. கேருபீன்களுடைய சட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல் வெளி பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. And the sound of the cherubim's wings was heard even to this outer courts as the voice of the Almighty God when the speak. வசனம் 6. அவர் சணல் நூல் அங்கேயே தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீன்களுக்குள்ளே சங்காரங்களின் நடுவில் இருந்து அக்கினியை இடு என்று கட்டளை இட்ட உடனே அவன் உள்ளே பிரவேசித்து சக்கரங்களிடையிலே நின்றான். And it come to the pass that when he had commandments, the man clothed with linen, saying, talk fire from the butt when the wheels from the butt when the cherubims. Then he went in and stood beside the wheels. வசனமேல் அப்பொழுது கேருபீன்களுக்குள்ளே ஒரு கேருபீன் தன் கையை கேருபீன்களின் நடுவிலே இருக்கிற அக்கினியிலே நீட்டி அதிலே எடுத்து சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனுடைய கையிலே கொடுத்தான். அவன் அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தான். And one cherubim shorter for his hands and from, but when these cherubims unto the fire that was but when the cherubims and took thereof and put it into the hands of them that was unclothed with linen, who take it and went out. வசனம் 8. கேருபீன்களுடைய சட்டைகளின் கீழ் மனுஷர்கள் கையின் சாயலானது காணப்பட்டது. And there appeared in the cherubims the front of the man hands under their wings. வசனம் 9. இதோ கேருபீன்கள் அண்டையில் 4 சங்காரங்கள் இருக்க கண்டேன். ஒவ்வொரு கேருபீனின் தண்டையில் ஒவ்வொரு சக்கரம் இருந்தது. சக்கரங்களின் தோற்றம் படிகை பச்சை ஒருமனம் போல் இருந்தது. And when I looked and behold the 4 wheels by the cherubims, one wheels by the one cherubims, and another wheels by the another cherubims, and appearance of the wheels was as the color of the beryl stone. வசனம் 10. அவைகள் 4க்கும் ஒரே சாயலான ரூபம் இருந்தன. சக்கரங்களின் நடுவிலே சக்கரம் இருக்கும் போல் காணப்பட்டது. And as for their appearance, they 4 had one's likeness, as if your wheels had been in the midst of the wheels. வசனம் 11. அவைகளின் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும் ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை. தலை நோக்கம் இடத்துக்கு அவைகளின் அதன் பின்னாலே ஓடின.
ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை. when they went upon their foresight, they turned not as they went, but to the place whither the hare looked. They followed it. They turned not as they went. வசனம் 12. அவைகளின் உடல் அனைத்தும், அவைகளின் முதுகுகளும், அவைகளின் கைகளும், அவைகளின் சட்டைகளும், அந்த சக்கரங்களும் சுற்றிலும் கண்களினாலே நிறைந்திருந்தன. அவைகள் நாளுக்கும் இந்த சக்கரங்களும் அப்படியே இருந்தன. and their whole and body, and their and backs, and their and hands, and their wings, and the wheels were full of eyes around about even the wheels that they and four had. வசனம் 13. அந்த சக்கரங்களை பார்த்து சக்கரமே என்று ஒருவன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டேன். as for the wheels, it was an cry unto them in my hearing, four wheels. வசனம் 14. ஒவ்வொருவனுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாம் முகம் கேருபீன்களும், இரண்டாம் முகம் மனுஷர் முகமும், மூன்றாம் முகம் சிங்க முகமும், நாலாம் முகம் கழுகு முகமாயிருந்தது. and every one had an 4 face. The first face was on the face of the cherubim, and the second face was of the face of the man, and the third face a lion, and the fourth face of an eagle. வசனம் 15. கேருபீன்கள் மேலே எழும்பின. இதுதான் நான் கேபார் நதி அண்டையிலே கொண்டிருந்த ஜீவன். and the cherubims was and lifted up. This is the living creatures that I saw by the rivers of the கேபார். வசனம் 16. கேருபீன்கள் சொல்லுகையிலே சக்கரங்கள் அவைகளின் அருகே ஓடின. பூமியிலிருந்து எழும்ப கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்த போது சக்கரங்களும் அவைகளை விட்டு விலகி போகவில்லை. and when the cherubims went, the wheels went by them. and when the cherubims lifted up their wings to the moments of from the earth, the some wheels also turned not from the base of them. வசனம் 17. அவைகள் நிற்கையிலே இவைகளும் நின்றன, அவைகள் எழும்புகையிலே இவைகளும் எழும்பின. ஜீவனுடைய ஆவி அவைகளில் இருந்தது. when they stood, and those stood, and when they were lifted up, these lifted up themselves also, for the spirit of the living creature was in them. வசனம் 18. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசப்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்களின் மேலே நின்றது. then the glory of the Lord and departed from ab the threshold of the house, and stood over the cherubims. வசனம் 19. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு எழும்பின. அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாக சென்றன. கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கே வாசலே போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. and the cherubims lifted up their wings and movement up from the earth in my sagot. when they went out, the wheels also were unbased from them, and every one stood at the doors of the east gate of the Lord's house, and the glory of the God of the Israel was over them above. வசனம் 20. அது நான் கேபார் நதி அண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழ் இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே அவைகள் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். this is the living creatures that I saw under the God of Israel by the rivers of the Kebar, and I cannot that they were the cherubims. வசனம் 21. அவைகளின் ஒவ்வொன்றுக்கும் 4 முகம்
ஒவ்வொன்றுக்கும் 4 சட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய சட்டைகளின் கீழே மனுஷன் கைகளின் சாயலாய் இருந்தது. Every one's had an 4 face, apex, and every one 4 wings, and the likeness of the hands of the man was under their wings. வசனம் 22. அவைகளுடைய முகங்கள் நான் கேபார் நதி அண்டையிலே கண்டிருந்த அந்த முகங்களின் சாயலில் இருந்தது. ஒவ்வொன்றும் தன் முகத்திற்கு எதிரான திசையை நோக்கி சென்றது. And the likenesses of the face was the same face which I saw the river of the Kebar. There an appearance, and themselves they went every one's stargate forward. ஆமேஷ் புக். அப்பா அவனை கவலையுடன் பார்த்தார். ரியான் சிரிக்க முயன்றார், ஆனால் அவன் ஒரு முகபாவனையை மட்டுமே வெளிப்படுத்தினான் என்பது அவனுக்கு தெரியும். அவன் ஜானை திரும்பி பார்த்தான். இன்னும் தங்கையின் கேள்விகளின் சரமாரியான தொகுப்பை எதிர்கொண்டான். பின்னர் முழு யதார்த்தமும் ரியானை தாக்கியது. அவனது தந்தையின் கொட்டகையில் உள்ள மாடியிலிருந்து ஒரு டன் வைக்கோல் விழுவது போல. ஜான் எம்மா கிரேஸ் போன்ட்ரேஜரை மணக்கப் போகிறான். அதாவது அவன் விரைவில் லோரெனை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். 5 வருடங்களாக அவனை துரத்தி கொண்டிருந்த மனவேதனையை மீண்டும் அனுபவிக்காமல் அவளை எப்படி மீண்டும் பார்க்க முடியும்? இப்போது ஏன் இனிப்பு பரிமாறக்கூடாது? அம்மாவின் கேள்வி ரியானின் எண்ணங்களில் மோதியது. விரைவில் அவன் ஜாய்ஸ் தன் முன் வைத்திருந்த பெரிய சாக்லேட் சீஸ்கேக்கை உற்று பார்த்தான். அவன் அதன் ஒரு துண்டை உடைத்தான், ஆனால் அவன் வயிறு ஒரு முடிச்சாக கட்டியிருந்ததால் அவன் தொண்டையில் கடித்ததை வலுக்கட்டாயமாக கடிக்க வேண்டியிருந்தது. பின்னர் அது ஒரு அமைதியான விளைவை ஏற்படுத்தும் என்று நம்பி காபியை உறிஞ்சினான். அவன் ஜானையும் பார்க்க முயன்றான், ஆனால் அவன் சகோதரர் ஒரு பார்வைக்கு பிறகு விரைவாக விலகிச் சென்றார். ஜாய்ஸும் மாமும் மேஜையை சுத்தம் செய்யத் தொடங்கியபோது ரியான் நன்றியுடன் இருந்தார், ஆனால் அவரது தாயார் அவரது தட்டை உயர்த்தியபோது அவரது புருவம் சுருங்கியது. உனக்கு சீஸ்கேக் பிடிக்கவில்லையா? ரியான் தனது உதடுகளை ஒரு புன்னகையாக வளைக்க முடிந்தது. இது அருமை. நான் Father giving him a concerned look. Ryan tried to smile, but he knew he'd pulled off only a grimace. He looked back at John, still fielding a barrage of questions from their sister. Then the full reality hit Ryan, like a ton of hay tumbling from the loft in his father's barn. John was going to marry Emma Grace Bontrager. That meant he'd have to face Lorraine sometime soon. How would he manage to see her again without reliving the heartbreak that had haunted him for 5 years? Why don't we serve dessert now? Ma'am's question crashed through Ryan's thoughts. Soon he stared down at the large hunk of chocolate cheesecake Joyce had placed in front of him. He broke off a piece of it. But he had to force the bite down his throat because his stomach had tied itself into a knot. Then he sipped his coffee, hoping it would have a settling effect. He also tried to make eye contact with John, but his brother quickly turned away after a glance. Ryan was grateful when Joyce and Ma'am began clearing the table, but when his mother lifted his plate, her brow furrowed. You don't like the cheesecake? Ryan managed to make his lips curve into a smile. It's fantastic. I'm
7:24 மீட்டளிப்பு. இன்று தோற்பவன் நாளை வெல்வான். ஜாப்ஸ் பின்னே நிற்க அமெலியை விஸ்நியோகிக்க அழைக்கும் காட்சி. 1997. மேடைகளின் பின்புறத்திலே தமது முகம் 30களிலே 40களிலே உள்ள ஒருவர் உண்மையிலேயே அற்புதமான ஒன்றை படைத்திருப்பது என்பது மிகவும் அரிது. ஜாப்ஸ் நமது 30வது வயதிலேயே அடி எடுத்து வைக்க இருந்தபொழுது அறிவித்தார். கல்லறையின் ஓரத்தை எட்டியிருந்த ஒரு நிறுவனம் அதிலிருந்து மீண்டும் வந்திருந்தது. Z சாப்டர். யாசின் கேஷ் அகமது 1936 முதல் 2004. டிசம்பர் 14, 1988 அன்று அதிகாரப்பூர்வமாக உருவான அமாஸின் முக்கிய நிறுவனர் வேஷக் யாசின் ஆவார். இஸ்ரேல் அந்த பகுதியை ஆக்கிரமித்த பிறகு 1948ஆம் ஆண்டு பாலஸ்தீன கிராமமான அல் அசாராவை விட்டு வெளியேறி தனது குடும்பத்தினருடன் வெளியேறினார். செயின்ட் பீன்ஸ் பயங்கரவாத வழக்கை முடித்துவிட்டது. ஆனால் அவர் இன்னும் மனம் திரும்பவில்லை. முழுமையான வெறியை பெறாததுதான் அவரது ஒரே வருத்தமாக தெரிகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இலக்குகளை அழிக்க வேண்டும் என்று தனது விருப்பத்தை யூசேக் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். ஏனெனில் அது பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடும். உண்மையிலே உயிரிழப்பு தான் அவரது முதன்மை நோக்கமாக இருந்தது. அந்த அர்த்தத்தில் அவர் ஒசாமா பின் லேடனை கிட்டத்தட்ட எதிர்பார்த்தார். அவரது உத்தி மற்றும் தந்திர யோகங்கள் அமெரிக்காவை தனது உறுதியுடன் அவர் பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதை உள்ளடங்கியது. இருவருக்கும் பொதுவான அறிமுகங்கள் இருந்தபோதிலும் அவர்கள் இருவர் சந்தித்ததாகவே அல்லது தொடர்பு கொண்டதாகவே அந்த ஆதாரம் இல்லை.